வாசவி விருஷம் கிளப் கோவை சார்பாக கோவை பந்தய சாலையில் நடைபெற்ற மாபெரும் மாரத்தான் போட்டி. சுமார் 1200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளை கொண்டாடும் வகையில் கோவை பந்தய சாலையில் மகளிருக்கான சிறப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. வாசவி விருஷம் கிளப் சார்பாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஓடினர். பெண்களால் பெண்களுக்காக நடத்தப்படும் மிகப்பெரிய மாரத்தான் போட்டியாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வாசவி விருஷம் கிளப் செயலாளர் லட்சுமி பிரியா ஸ்ரீதரன் இதுகுறித்து கூறுகையில், கோவையில் முதன்முறையாக பெண்களுக்கான மாரத்தான் போட்டியினை பெண்களாகவே ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாகவும், இந்த மாரத்தான் போட்டியில் 14 வயது முதல் 44 வயது வரையிலான பெண்கள் கலந்து கொண்டு ஓடினர் என தெரிவித்தார். இதன் மூலமாக கிடைக்கும் நிதியை கொண்டு தேசிய கண் பார்வையற்றோர் ஆணையத்தின் கீழ் கண் பார்வைக்காக காத்திருக்கும் பல்வேறு பெண்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளுக்காக வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். பெண்களுக்கு உதவும் நோக்கத்தில் இந்த கிளப்பை உருவாக்கி 8 மாதங்களே கடந்த நிலையில் முதல் முறையாக இத்தனை பெரிய மாரத்தான் போட்டியை ஒருங்கிணைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் இதனை கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து இந்த மாரத்தான் போட்டிகளை துவக்கி வைத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த போட்டிகளில் கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம், டாக்டர் சுமன், SCSVM பள்ளி தலைவர் மணிமேகலை, ஸ்ரீஷா, வில்வா ஜுவல்லரி உரிமையாளர் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.